ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து சண்டே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சண்டே எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாட்டர்டே நைட்டு 12 மணிக்கு மேலே தான் தூங்கினேன். மூவி ஒன்று பார்த்தேன், வாழை மூவி வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன். இருந்தாலும் அந்த மூவி நான் இன்னொரு டைம் பார்த்தேன். ஸோ சாட்டர்டே நைட்டு வந்து 12 மணியாட்ட ஆயிடுச்சு. 12 மணிக்கு மேலே தூங்கினேன். சண்டே பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்தேன். காலையில் தூங்கியே பாதி நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான். உங்களுக்குலாம் சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அது என்னன்னு தெரியல, சண்டே மட்டும் எப்படி போகுதுன்னே தெரியல. இப்படி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. அதே ஒர்க்கிங் டைம் பாருங்கள், சுத்தமாக அந்த நாள் போகவே போகாது. எப்படா டைம் ஆகும்னு அந்த கடிகாரத்தை பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் டைமே போகாது. அது ஏன்னு தெரியல, வேலை செஞ்சால் மட்டும் டைமே போக மாட்டேங்குது. இதே நம்ம கொஞ்ச நேரம் இப்போ ரெஸ்ட் டைம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ பிரேக் டைம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி டைம் போகுதுன்னு தெரியல, சர்ன்னு போயிடும். அது ஏன் ஒர்க் டைம் மட்டும் சீக்கிரமாக போகவே மாட்டேங்குதுன்னு இது வரைக்குமே எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சரி, ஓகே. நீ சண்டே எல்லார் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? எல்லாம் சண்டே இன்னைக்கு ஜாலியாக இருந்தீங்களா? இன்றைக்கி நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கே டைமே இல்லை. அதான் பாதி நாள் தூக்கத்திலே போயிடுது. மீதி நாள் வீட்டில் இருக்க வேலை. சண்டே க்ளோஸ். சரி, ஓகே. நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்ப நான் வீடியோ போடுவேன். சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.